வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 7க்கு சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 6 வந்து ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற சாப்டர். இது வந்து இப்போ இருக்க நியூ புக்கு படி சாப்டர் 6 வந்து நமக்கு ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரையிலும் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோலலாம் கிளாஸ் 7க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023-24 புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து சாப்டர் நம்பர் கொடுத்துருப்போம். அதனால் ஒரே நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசனோட ஹெட்டிங்கை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப சாப்டர் 6 வருதுன்னு பார்க்காதீங்க, லெசனோட ஹெட்டிங்கை பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இந்த சாப்டரில் நம்ம இன்ட்ரோடக்ஷனும் அண்ட் ஒய் டு வி ரெஸ்பயர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி. இப்போ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் நமக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஜு அப்படிங்கிற பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா பஸ் ஸ்டாப்புக்கு ஓடுறான். ஓகேங்களா? அப்படி ஓடும்போது அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக ஓடுறான் இல்லையா, நம்ம வேகமாக ஓடினாலோ இல்லை நம்ம நல்லா வேகமாக விளையாண்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுவோம் இல்லையா, மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுவோம். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி போய் அவன் தாத்தா பாட்டியை பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுறான். அவங்க பாட்டி கேட்குறாங்க, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பார்க்கறதுக்கு ஆர்வமாக நான் வேகமாக வந்தேன் இல்லையா, அதனால எனக்கு இப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரீத்திங் வருது, நான் அதிகமாக மூச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? சரி. அதுக்கு அப்போ அவனுக்கு ஒரு கொஷின் ஒன்று தோணுது. என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why running makes a person breathe faster? ஏன் ஓடி வர்றவங்க ரொம்ப வேகமாக மூச்சு விடுறாங்க, ஏன் அப்படி மூச்சு விடணும், ஏன் வந்து வேகமாக ப்ரீத் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ஏன் ப்ரீத் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு கொஷின் தோணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு நிறைய கொஷின் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why we breathe, நம்ம ஏன் ப்ரீத் பண்ணுறோம், நம்ம ஏன் சுவாசிக்கிறோம், தமிழில் சொல்லணும்னா சுவாசிக்கிறது அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா ப்ரீத்துக்கு. சரி, நம்ம ஏன் சுவாசிக்கிறோம், ஏன் நம்ம சுவாசிக்கணும்? ப்ரீத்திங் இஸ் த பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அடுத்தது நம்ம புக்கில் அதில் என்ன ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரீத்திங் அப்படிங்கிறது ரெஸ்பிரேஷனோட ஒரு பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேஷன்னாலும் ஒன்று தான், ப்ரீத்திங்னாலும் ஒன்று தான், அப்படி தானே? இல்லை. அப்போ ரெஸ்பிரேஷனுடைய ஒரு பார்ட்டு தான் ப்ரீத்திங். ஆனால் நம்ம தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேஷன்னாலும் சுவாசிக்கிறது தான், ப்ரீத்திங்னாலும் சுவாசிக்கிறது தான் அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி. அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெஸ்பிரேஷனுடைய ஒரு பார்ட் ப்ரீத் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதில் ஏன் வந்து ப்ரீத் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏன் ப்ரீத் பண்ணுறோங்கிறதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு படிக்க போகிறோம். ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு படித்தோம்னா அந்த ரெஸ்பிரேஷனோட ஒரு பார்ட்டு தான் ப்ரீத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஏன் ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கேள்விக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே, சரி. இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் கிளியரா? இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு இந்த லெசனை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ரெஸ்பிரேஷனோட பார்ட்டு தான் ப்ரீத் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதன் மூலமாக நம்ம ஏன் ப்ரீத் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி. எதெல்லாம் வந்து ப்ரீத் பண்ணும், எதெல்லாம் ப்ரீத் பண்ணாது, நம்ம ஜென்ரலாக சொல்லணும். 6th நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், ப்ரீத் பண்ணும். ஓகேங்களா? லிவிங் ஆர்கானிசம்னால என்ன, அது ப்ரீத் பண்ணாதான் அது லிவிங் ஆர்கானிசம்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து சுவாசிச்சாதான் லிவிங் ஆர்கானிசம். சேரு, டேபிள், புக்கு இதெல்லாம் வந்து ப்ரீத் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அதெல்லாம் என்னது, நான் லிவிங் திங்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே நமக்கு என்ன, ப்ரீத் பண்ணக்கூடிய திங்ஸ் தான். அப்போ ப்ரீத் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? லிவிங் ஆர்கானிசத்துக்கு. ஸோ அப்போ ப்ரீத் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சாதாரணமாக ஜென்ரலாக சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு படிச்சுட்டு வரும்பொழுது நமக்கு வந்து டீப்பாக அது புரியும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். ஒய் டு வி ரெஸ்பயர், நம்ம ஏன் வந்து சுவாசிக்கணும்? ஓகேவா? ஏன் நம்ம வந்து சுவாசிக்கணும்?
உங்களுக்கு தெரியும் நம்ம பாடி வந்து எப்படி நமக்கு ஆயிருக்கு. செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்போம் இல்லையா, நியூட்ரிஷன் இன் என்ன படித்தோம், அனிமல்ஸ் அப்படின்னு படிக்கும் பொழுது நம்ம என்ன படிப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவிங் ஆர்கானிசத்தோட பாடி செல் அப்படிங்கிற ஒரு பேசிக் யூனிட்டால் ஆனது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஹியூமன் பாடியும், ஹியூமன் யார், லிவிங் ஆர்கானிசம் தான். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய பாடியில் என்ன இருக்குது, நிறைய வந்து செல்ஸ் இருக்குது. எப்படி வந்து ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்னதாக பிரிக்ஸ் அடுக்கி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹவுஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுமே, ஓகே, நோஸு, ஐஸு, அப்புறம் வந்து லிவரு, லங்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன செல்ஸால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அந்த மாதிரி செல்லெல்லாம் சேர்ந்து தான் ஆர்கன் உருவாகுது. ஆர்கன்னா என்ன, நம்மளுடைய பாடியில் உள்ள பார்ட், அதான ஆர்கன் சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி ஆர்கன் உருவாது. அந்த ஆர்கன் எல்லாம் சேர்ந்தாதானே நம்ம ஆர்கானிசமாக மாறுறோம், லிவிங் ஆர்கானிசமாக மாறுறோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பேசிக் 6th நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். சரியா? அப்போ ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் ஆஃப் ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் யூனிட். மைக்ரோஸ்கோப்பினா ரொம்ப 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 சின்ன, ஓகேங்களா, மைக்ரோஸ்கோபிக் யூனிட்ஸால் ஆனது. அந்த யூனிட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்கலாமா? என்ன, பாடியில் வந்து நிறைய செல்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்குமா? எங்க யோசிச்சு சொல்லுங்க, எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்குமா? நம்ம பாடியில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு, எல்லா பார்ட்ஸுக்குமே ஒரே மாதிரி செல்ஸ் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நர்வ் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷேப்பில் இருக்கும், மசில்ஸ் செல்ஸ் அது ஒரு ஷேப்பில் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவரோட செல் அது வந்து வேறு ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி போன் செல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்குது. ஆனால் பாடி ஃபுல்லாகவே எதில் தான் ஆனது, செல்லால் ஆனது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் ஆஃப் ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் யூனிட் கால் செல். எல்லா ஆர்கானிசமும் செல்லுங்கிற ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் யூனிட்டால் ஆனது. ஓகேங்களா? சரி, இந்த செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம். இப்போ தானே படித்தோம், என்ன சொன்னோம், அது வந்து ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நர்வ் செல்ஸ் இங்கே பாருங்க, இந்த படத்தை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நர்வ் செல்ஸ். ஓகேவா? ஸோ நர்வ் செல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் செல்ஸ், அப்புறம் போன் செல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா டிஃப்ரெண்ட் செயல்களை செய்யக்கூடியது. ஸோ போன் செய்யறது, போன் செல்ஸ் வந்து போன் என்ன வேலை செய்யுமோ அது செய்யும், நமக்கு வந்து வடிவத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நர்வ் செல்ஸ்ன்றது என்ன பண்ணும், நமக்கு சிக்னல்லாம் எடுத்துட்டு போகும். கையை தூக்குங்க, காலை அசைங்க, நடங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டுட்டு போகும். ஓகேங்களா? கண்ணால் அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் கொண்டு போகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை செய்யுது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த செல்லு, செகண்ட் பாயிண்ட், இந்த செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் and functional unit of organism. ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனல் யூனிட்டாகவும் இருக்கக்கூடியது எதுதான், செல்லு தான். ஓகே, சரி. ஈச் செல் ஆஃப் ஆர்கானிசம் perform certain function. ஆமாம், ஒவ்வொரு ஆர்கானிசத்துல இருக்க செல் வந்து ஒரு வேலையை செய்யுது. ஃபங்க்ஷன்னா என்ன, வேலை பார்க்குது. ஓகேங்களா? ஏதோ ஒரு வேலையை அது பார்க்குது. such as nutrients, transport, excretion and reproduction. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நியூட்ரியன்ஸை எடுத்துகிட்டு போகிறது, டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது, பிளட் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது இல்லையா, அப்போ பிளட் செல்ஸ் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அது பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு சில ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டு பர்ஃபார்ம் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் த செல் நீட் எனர்ஜி. இந்த மாதிரி அந்த செல் வந்து வேலை செய்யணும் இல்லையா, அப்படி வேலை செய்கிறதுக்கு அதுக்கு என்ன தேவை, எனர்ஜி அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? எனர்ஜி இல்லைன்னு நம்ம என்ன ஆகும், ரொம்ப டயர்டாயிடுவோம். அப்பா ஏன் டயர்டாக இருக்கீங்கன்னு கேட்டால் எனக்கு எனர்ஜி இல்லை, ஏன் சாப்பிடல, நம்ம சாப்பிட்டா தானே நமக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஒரு நேரம் சாப்பிடலன்னா நம்ம எவ்வளோ டயர்டாயிடுறோம், நமக்கு எனர்ஜி கிடைக்காது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறதுக்கு அந்த செல்லுக்கு எனர்ஜி தேவை. அப்போ செல்லுக்கு எனர்ஜி கிடைச்சாதான் நம்மளுடைய பார்ட்டுக்கு எனர்ஜி கிடைக்கும். பார்ட்டுக்கு எனர்ஜி கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், வேலை செய்வோம். ஓகே, ஈவன் when we are eating, sleeping or reading we require energy. ஆமாம், செல்லுக்கு எனர்ஜி கிடைக்கும் போது தானே நம்மளால எனர்ஜியாக படிக்க முடியும், விளையாட முடியும், ஓட முடியும்.
தூங்குறதுனா கூட நமக்கு எனர்ஜி தேவை. ஓகேங்களா, தூங்கும் போது நம்ம தான் தூங்கணும். ஓகேங்களா, ஆனால் நம்ம பாடியில் உள்ள ஆர்கன்லாம் வேலை செஞ்சுதானே இருக்குது. ஸோ அப்பையும் எனர்ஜி தேவை. அப்போ நம்ம பாடியில் சின்ன சின்ன செல்ஸ் இருக்குது, செல்ஸுக்கு எனர்ஜிங்கிறது தேவை. ஏன்னா செல்ஸ் வந்து ஒரு வேலை செய்யுது, அந்த வேலை செய்கிறதுக்கு அதுக்கு எனர்ஜிங்கிறது தேவை. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது எது? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு. ஓகேவா, நம்ம என்ன பண்றோம்? why does this energy come from where does this energy come from? எங்கேருந்து அதுக்கு எனர்ஜி கிடைக்குது? நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது மூலமா எனர்ஜி கிடைக்குது. சரிங்களா, சரி. அப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிடாம இருந்தால் நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம், நம்மளால படிக்க முடியாது, தூங்க முடியாது, நம்ம ஆர்கன்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஃபங்க்ஷன் பண்ணுவோம், நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, சரி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் காட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ஃபுட்டு என்ன ஆகும்? நம்ம ஸ்டொமக்கில் டைஜெக்ஷன் ஆகும். டைஜெக்ஷன் ஆகிற ஃபுட்டு என்ன ஆகும்? அந்த ஸ்டொமக்கில் உள்ள அந்த சின்ன சின்ன பேர்ட்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த ஃபுட்டில் இருக்க அந்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா, அப்சர்வ் பண்ணி எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும்? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, சரி. இந்த ஃபுட்ஸ் ஸ்டோர் எனர்ஜி, ஃபுட்டில் தான் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. விச் இஸ் ரிலீஸ் டூரிங் ரெஸ்பிரேஷன். அது ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது தான் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஏன் ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம்? நம்ம சுவாசிச்சாதான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அதுலேருந்து எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, எப்படி? therefore all living organism respire to get energy from food. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ரெஸ்பிரேஷன் பண்ணுறது மூலமாக ஃபுட்டுலேருந்து எனர்ஜியை எடுத்துக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொன்னோம்? எனர்ஜி தேவை. நம்ம ஆக்ஷன் செய்கிறதுனா நமக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி நமக்கு எதுலேருந்து இருக்குது? நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து இருக்குது. ஃபுட் அண்ட் டேட்டா நம்ம சாப்பிட்டதுமே நமக்கு எனர்ஜி கிடைச்சிருமா? இல்லை. நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறது மூலமாக அந்த ஃபுட்டில் உள்ள எனர்ஜியை நம்ம பாடியில் உள்ள செல்ஸ் எடுத்துக்குது. எப்படி எடுத்துக்குது? டூரிங் பிரீத்திங் we breathe in air that air contain oxygen. இப்போ பாருங்க, ரெஸ்பிரேஷனில் ஒரு பார்ட்டு தானே ப்ரீத்துன்னு சொன்னோம். அப்போ ப்ரீத்னா என்ன? சுவாசிக்கிறது. ஸோ அப்போ ப்ரீத் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் படத்தில் பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரீத் பண்ணுறது மூலமாக ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அந்த ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறது மட்டும்தான் நம்ம ப்ரீத் பண்ணுறதா? இல்லை. அதே நேரத்தில் என்ன பண்ணுவோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ we breathe out air which is rich in carbon dioxide. அப்போ ப்ரீத் பண்ணுறது மூலமாக ஆக்சிஜன் அப்படிங்கிற ஏரை உள்ளே எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஏரை வெளில விடுறோம். ஓகேங்களா, சரி. இது வந்து ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீத்திங் எப்படி ரெஸ்பிரேஷனில் ஒரு பார்ட்டாக மாறுனுச்சு? நீங்கள் ப்ரீத் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பாடியில் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு என்னவா மாறும்? எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர் வி ப்ரீத் இன் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர் டு ஆல் பார்ட் ஆஃப் த பாடி அண்ட் அல்டிமேட்லி டு ஈச் செல். இப்போ நம்ம பாடியில் உள்ளதெல்லாம் செல்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்போ செல்ஸ் இப்படி தான் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை செல்லுன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். செல்லை நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்ற ஃபுட்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்ப்பா. ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னே நமக்கு அப்படியே எனர்ஜி கிடச்சிதா? இல்லை. அந்த ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த செல்லுக்கு இன்னொன்று வரணும். அது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீத் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற ஆக்சிஜன் உள்ளே வரணும். ப்ரீத் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற அந்த O2 உள்ளே வந்து இந்த ஃபுட்டை பிரேக் பண்ணி எனர்ஜியாக மாற்றி இந்த செல்லுக்கு கொடுக்கணும். இந்த செல்லுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த செல்லுக்கு ஃபுல்லாக எனர்ஜி கிடைச்சிடும். செல்லுக்கு ஃபுல்லாக எனர்ஜி கிடைச்சோன்னே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லா வேகமாக ஆக்டிவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா, இந்த ஏர் வி பிரீத் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட் டு ஆல் பார்ட் ஆஃப் த பாடி அண்ட் அல்டிமேட்லி டு ரீச் செல். அந்த ஏர் வந்து ப்ரீத் பண்ணுற ஏர் வந்து பாடியில் எல்லா பார்ட்டுக்கும் போகும், அதே நேரத்தில் செல்லுக்கும் போகும். பாடியில் பார்ட்டில் என்ன அர்த்தம்? பார்ட்டில் செல்லு தானே இருக்குது, செல்லுக்கும் போகும். இந்த செல்ஸ் ஆக்சிஜன் இன் ஏர் ஹெல்ப் இன் த பிரேக் டவுன் த ஃபுட். நம்ம வச்சிருக்க ஃபுட்டை அது
பிரேக் டவுன் பண்ணும், உடைக்கும். எப்படி உடைக்கும்? this process of breakdown of food in the cell with its release of energy is called cellular respiration. அது பிரேக் டவுன் பண்ணி உடைச்சி அந்த செல்லுக்கு எனர்ஜியா கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடந்திருக்குது. ஓகேங்களா? நம்ம என்ன சொல்றோம், வெளியில நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம்ப்பா, அதான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது கிடையாது. நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிறது ஜஸ்ட் பிரீத்திங் மட்டும்தான். ஓகேங்களா? அது செல்லுக்குள்ள போய் அந்த செல்ல நம்ம கொடுத்த ஃபுட்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது பாருங்க, அதுக்கு பேர் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. செல்லுல நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் take place in the cell of all organism. cellular respiration எங்க நடக்கும்? செல் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்தையும் நடக்கும். அப்ப எல்லா லிவிங் ஆர்கானிசத்தும் செல் இருக்குதா, அந்த செல்ல வந்து என்ன போகுது, சாப்பிட்ற ஃபுட்டு போகுது. அப்ப என்ன ஆகுது, அதுக்குலேருந்து எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஓகே, சரி. அப்படி நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜன் தேவை. அப்போ ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீத் பண்ணுறது மூலமாக எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரீத்திங்னா என்னன்னு புரியுதா? சரி, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இப்போ ஒரு லெசனை படிக்கிறோம்ப்பா, படிச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து 6th சாப்டர் படிச்சுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து அந்த சாப்டர்லேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அப்போ ப்ரீத்திங் அப்படிங்கிறது என்னன்னா, நான் அந்த லெசனை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ப்ரீத்திங். ஓகேவா? ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போயிட்டோம். ஓகேவா? அது வந்து பிரீத்திங். ஓகே, ஸோ உள்ளே போன ஆக்சிஜன் வந்து ரெஸ்பிரேஷன் நடந்து, செல்ல ரெஸ்பிரேஷன்லாம் நடந்து நமக்கு எனர்ஜியாக தருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரீத்திங்கிறது ஒரு செயல், லெசனை நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு செயல். அதன் மூலமாக நம்ம கிடைச்சது என்ன, அந்த லெசன்னா நம்ம எல்லாருமே ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நமக்கு விளைவு. ஓகேவா? யூசஸ் நமக்கு நடந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி செல்லுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது தான் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? ஆக்சிஜனை உள்ள நம்ம அனுப்புறது மூலமா, ப்ரீத் பண்ணி உள்ள அனுப்புறது மூலமா செல்லேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இது இந்த முழு ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷன். அதில் ஒரு பார்ட் தான் ப்ரீத். ஓகே, கிளியர்? சரி, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நான் இமேஜின் பண்ணி படித்து பாருங்கள். இந்த படத்தெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற இமேஜின் பண்ணி படித்து பாருங்கள். கொஷின் நமக்கு ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத வச்சே நம்ம கொஷின் எழுதலாம். ஓகே, சரி. சிறந்தனா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம why do we respire அப்படிங்கிறதுல ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் நம்ம நடத்தியிருக்கோம். இனிமேல் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.